ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஆகஸ்ட் 7ஆம் தேதி புதன்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஆடிப்பூரம். இந்த ஒரு மஞ்சள் முடிச்ச உங்கள் கையில் வச்சுக்கிட்டு என்ன வேணாலும் கேளுங்க, அது அப்படியே கிடைக்கும். அது என்ன வழிபாடு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மஞ்சள் முடிச்ச எப்படி தயார் செஞ்சு அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக பார்க்கலாம். ஒரு வருடமும் ஆடி மாதத்தில் வரக்கூடிய பூரம் நட்சத்திரம் தான் ஆடிப்பூரம். எல்லா விதமான அம்மன் கோவில்கள்லேயும் ரொம்ப விசேஷமாக பூஜைகள் நடக்கும். அதுவும் அம்மன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்மனுக்கு வளைகாப்பு நடத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருவிழா தான் இந்த ஆடிப்பூரம். திருமணமாகாத பெண்களுக்கும் திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத தம்பதிகளுக்கும் இந்த ஒரு ஆடிப்பூரம் திருவிழா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு திருநாள். அம்பாளை மனமுருகி வேண்டிக்கிட்டு அம்பாளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் செய்யும்போது திருமண தடை விலகும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கூடிய சீக்கிரம் குழந்தை பேர் உண்டாகும். அப்பேற்பட்ட அதிசக்தி வாய்ந்த ஒரு விரதம் தான் இந்த ஒரு ஆடிப்பூர திருவிழா. ஆகஸ்ட் 7ஆம் தேதி ஆடிப்பூரம் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆகஸ்ட் 6ஆம் தேதி மாலை 6:41 மணிக்கெல்லாமே பூரம் நட்சத்திரம் ஆரம்பிச்சிடுது. அது ஆகஸ்ட் 7ஆம் தேதி இரவு 9:03 வரைக்கும் பூரம் நட்சத்திரம் இருக்குது. அதனால் ஆகஸ்ட் 7ஆம் தேதி நாள் முழுக்க நீங்கள் பூரம் நட்சத்திரத்துக்கான வழிபாட்டு முறைகளை, பூஜை முறைகளை நீங்கள் உங்கள் வீட்லேயும் செய்யலாம், கோவில்லையும் செய்யலாம். சரி, பூரம் நட்சத்திரம் ஆடிப்பூரத்தன்னைக்கு எந்த நேரத்தில் நம்ம வழிபாடு செய்யணும்? நல்ல நேரம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, காலையில் 6:15 மணிலேருந்து 7:15 மணி வரைக்கும் இந்த ஒரு மணி நேரமும், அதே மாதிரி காலையில் 9:15 மணிலேருந்து 10:15 மணி வரைக்கும் இந்த 1 மணி நேரமும் நல்ல நேரம். மாலை நேரத்தில் 6:30 மணிலேருந்து 7:30. காலையில் 10 மணிக்கு நாங்கள் ஆஃபீஸ் போகணும், அதுக்குள்ளே பூஜை பண்ணிட்டு போகணும்னு நினைக்கிறவங்க 6:15லேருந்து 7:15 இல்லை 9:15லேருந்து 10:15 இந்த ஏதாவது 1 மணி நேரத்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஆடிப்பூரம்னா என்ன? சிம்பிளா அம்மனுக்கு நடத்தப்படக்கூடிய வளைகாப்பு. அப்பேற்பட்ட வளைகாப்பு நிகழ்ச்சியை நீங்கள் உங்கள் வீட்டில் செய்யணும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லை. அம்மனை வழிபடக்கூடிய யாராக இருந்தாலும், அம்மன் சிலையோ அம்மன் ஃபோட்டோவோ வீட்டில் வச்சுருக்கக்கூடிய யாராக இருந்தாலும் இந்த ஒரு வழிபாட்டு முறையை ஆடிப்பூரத்தன்னைக்கு செய்யலாம். வீட்டோட பூஜை அறையில் மனைப்பலகையில் அம்மனோட திருவுருவப்படத்தை வச்சுடுங்க, மஞ்சள் குங்குமம் பொட்டு வச்சுடுங்க. உங்கள் கையாலேயே புதுசாக வளையல்களை வாங்கிட்டு வந்து அதை மாலையாக கோத்து அம்மனோட திருவுருவ படத்துக்கோ சிலைக்கோ வளையல் மாலை போடுங்க. சந்தனம் குங்குமம் இனிப்புன்னு சொல்லி அம்மனுக்கு வளைகாப்புக்கு நலுங்கு வைங்க. இது யார் வேணாலும் செய்யலாம். குறிப்பாக திருமணமாகாத பெண்கள் செய்யலாம், திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத பெண்கள் செய்யலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்க அந்த மனைப்பலகையில் அந்த ஃபோட்டோவெலாம் எடுத்துகிட்டு திருமணமாகாதவங்களையோ இல்லை குழந்தை பேர் இல்லாதவங்களையோ உட்கார வச்சு நலுங்கு வைக்கலாம். நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்குது, குழந்தை பேர் இல்லை திருமணம் ஆகலைன்னா பெண்களை உட்கார வச்சு அம்மன் கழுத்தில் போட்டிருந்த வளையலை கொடுக்க சொல்கிறீங்க. அதுவே ஆண்களாக இருந்தால் என்ன செய்யணும்? திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தைகள் இல்லைன்னா ஆணுக்கு பதிலாக அவரோட மனைவி மனைப்பலகைகளை உட்காந்து அம்மன் கழுத்தில் போட்டிருந்த அந்த வளையலை பிரசாதமாக வாங்கிக்கலாம். ஒருவேளை திருமணம் ஆகாதவங்களுக்கு என்ன செய்யணும்? பெண் பிள்ளையாக இருந்தால் மனைப்பலகைகளை உட்காந்து வளையலை வாங்கி அம்மன்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அதுவே ஆண் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, ரொம்ப நாட்கள் திருமணம் கைகூடி வரலன்னு நினைக்கிறவங்க அந்த ஆண் பிள்ளையை அந்த மனைப்பலகைகளை உட்கார வச்சு அவருக்கு மாப்பிள்ளைக்கு நலுங்கு வைக்கிற மாதிரி நலுங்கு வைக்கலாம். இப்படி செய்யறது மூலயமா அடுத்த வருடத்துக்குள்ள திருமணமாகாத ஆண் பிள்ளைக்கோ பெண் பிள்ளைக்கோ திருமணம் நலுங்கு வைக்கக்கூடிய யோகம் வரும். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு வளையல் போட்டு விடுறது மூலயமா அடுத்த வருடம் வளைகாப்பு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கான ஒரு யோகமும் வந்து சேரும். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு மஞ்சள் காப்பு, இந்த ஒரு மஞ்சள் முடிச்ச நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் கையால் தயார் பண்ணி இதை நீங்கள் பயன்படுத்திக்க போகிறீங்க. மஞ்சள் காப்பு அப்படிங்கிறது பொதுவாகவே ஒரு நமக்கு கவசம் மாதிரி. கோவிலில் ஊரில் திருவிழாக்கள் நடத்துனாங்கன்னா காப்பு கட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அதில் இந்த மஞ்சள் காப்பை தான் பயன்படுத்துவாங்க. மஞ்சள்லேயே விரலி மஞ்சளை தான் இந்த ஒரு பயன்பாட்டுக்கு, இந்த ஒரு பரிகாரத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. ஒரே ஒரு விரலி மஞ்சள் குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்காக இந்த பரிகாரம் செஞ்சால் கூட போதும். அது ஒட்டுமொத்த குடும்பத்துக்கே பாதுகாப்பு தான். வீட்டில் ஆண்களோ பெண்களோ யாருக்கு வேணாலும் இந்த ஒரு மஞ்சள் முடிச்ச அவங்க கையில் வச்சுட்டு அவங்க வேண்டுனதை கேட்கலாம். உங்கள் வீட்டோட பூஜை அறையில் ஆடிப்பூரத்தன்னைக்கு எப்படி திருவிழாவுக்கு பூஜை பண்ணுவீங்களோ அதே மாதிரி வழிபாடு நடத்துங்க. அதுக்கப்புறமா சின்னதாக ஒரு தட்டில் ஒரே ஒரு விரலி மஞ்சளையோ, அதுக்கப்புறம் காப்பு மாதிரி கட்டுறதுக்கு மஞ்சள் துணி ஒன்று எடுத்துக்கோங்க. மஞ்சள் துணி ரொம்ப பெருசாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, கயிறு மாதிரி கட்டுற அளவு இருந்தால் கூட போதும். ஒருவேளை மஞ்சள் துணி இல்லையா, வெள்ளை துணி இருந்துச்சுன்னா
அதை மஞ்சள் தண்ணீரில் ஊற வச்சிங்கன்னா அது மஞ்சள் துணியாக மாறிடும். அதுக்கப்புறமா அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரே ஒரு விரலி மஞ்சளையும் அந்த மஞ்சள் துணியையும் அம்மனோட பாதத்தில் வச்சு மனசார வேண்டிக்கிட்டு, எங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாமே விலகி ஓடணும், தேவையில்லாத எதிரிகள் எங்கள் பக்கத்தில் வரக்கூடாது, தீய சக்திகள் எங்களை நெருங்கக்கூடாது, கண் திருஷ்டி, போட்டி, பொறாமை இது மாதிரி விஷயங்கள்லேருந்து நாங்கள் விலகி இருக்கணும்னு சொல்லி அம்மனோட பாதத்தில் அந்த விரலி மஞ்சளையும் அந்த மஞ்சள் துணியை வச்சு, அதுக்கப்புறமா அந்த விரலி மஞ்சளுக்கு நடுவில் சின்னதாக அந்த துணியால் முடிச்சு போட்டுருங்க. அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் துணியோட பெண்கள் அவங்களோட கையில் காப்பு மாதிரி கட்டிக்கலாம். முடிஞ்சால் அதுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டும் வச்சுடுங்க. இது ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. ஆடிப்பூரத்தன்னைக்கு காலையில் வீட்டில் பூஜை செஞ்சு இந்த ஒரு மஞ்சள் முடிச்சு, மஞ்சள் காப்பை, இந்த ஒரு மஞ்சள் கவசத்தை நீங்கள் தயார் பண்ணி நீங்கள் பெண்களாக இருக்கிற பட்சத்தில் கையில் கட்டிக்கிட்டாலும் சரி, இல்லை புடவையில் இருக்கக்கூடிய முந்தானையில் முடிஞ்சுக்கிட்டாலும் சரி. ஆண்கள் அவங்களோட கையில் கட்டிக்கலாம், இல்லை மணி பர்ஸில் வச்சுக்கலாம், வேலைக்கு போகிற இடங்களை கூட எடுத்துகிட்டு போகலாம். இது ஆடிப்பூரத்தன்னைக்கு இந்த ஒரு முடிச்சை தயார் பண்ணி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க. அதுக்கப்புறமா அந்த மஞ்சள் என்ன செய்யலாம், அதை தூக்கி போடவோ இல்லை கால்படாத இடத்துல தண்ணியில் விடவோ வேணாம். அந்த மஞ்சளை மறுபடியும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் எடுத்து வந்து வச்சுடுங்க. ஆடிப்பூரத்தன்னைக்கு காலையில் மஞ்சளை தயார் பண்ணி படைச்சி கையில் வச்சுக்கிறீங்க. வெளியில் போகும்போது இல்லை அன்றாட வேலையில் பார்க்கும்போது அந்த மஞ்சள் உங்கள் கூடவே இருக்கட்டும். கையில் கட்டிக்கணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய பேகு, பர்ஸு எதில் கூட அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஆடிப்பூரத்தன்னைக்கு மாலை நேரத்தில், ஆடிப்பூரம் முடிய போகிற சமயத்தில் அந்த மஞ்சள் காப்பை எடுத்து உங்கள் வீட்டோட பூஜை அறையில் வச்சுடுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வெளியில் போகிற சமயங்களில் மட்டும் அதை எப்படி நீங்கள் கையில் வாட்ச் எடுத்து கட்டிட்டு போகிறீங்களோ மறக்காமல் அதே மாதிரி பூஜை அறையில் சாமி கும்பிட்டுட்டு அந்த மஞ்சள் காப்பை, மஞ்சள் கவசத்தை கையில் எடுத்துகிட்டு போகலாம். போகக்கூடிய இடத்துல உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராது. பிஸ்னஸ் விஷயமா டீலிங் பேச போகிறீங்களா, மறக்காமல் அம்பாள் கிட்டையும் உங்கள் குலதெய்வத்துக்கிட்டையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் முடிச்ச கையில் எடுத்துகிட்டு போங்க. வெளியூர் பயணத்துக்கு போகிறீங்களா, தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்கா, அம்பாள்கிட்ட வேண்டிக்கிட்டு, அம்மன்கிட்ட வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் முடிச்ச எடுத்துகிட்டு போங்க. அது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி உங்கள் கூடயே வரும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். ஆனால் இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமானது. அம்மனுக்கு ஆடிப்பூரத்தன்னைக்கு வளையகாப்பு நடத்துகிறோம். அப்பேற்பட்ட வளையகாப்பு மூலயமா நீங்கள் உங்களுக்கான காப்பை, உங்களுக்கான கவசத்தை நீங்கள் உருவாக்கிக்கிறதுக்காக தான் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ண போகிறோம். இந்த விரலி மஞ்சள் காப்பை நிறைய பேர் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்தி அவங்க பயன்பட்டு தான் இருக்காங்க. நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தெய்வீக சம்பந்தப்பட்ட விஷயமா இருந்தாலும் கண்டிப்பாக அதுக்கு நிச்சயம் பலன் இருக்கும். என்னைக்காவது ஒரு நாள் அந்த மஞ்சள் வீணாக போகிற சமயத்தில் மட்டும் அந்த மஞ்சளை கால்படாத இடத்துல விட்டுட்டு மறுபடியும் புதுசாக ஒரு விரலி மஞ்சளையும் ஒரு மஞ்சள் துணியையும் அதில் முடிஞ்சு அந்த கவசத்தை நீங்கள் வச்சுக்கலாம். எந்த நேரமும் உங்கள் கையில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வெளில போகக்கூடிய நேரம் இல்லை முக்கியமான விஷயமா வெளில போகிற நேரத்தில் மட்டும் அதை எடுத்துகிட்டு போங்க. மற்ற நேரங்களில் அது பாதுகாப்பாக உங்கள் வீட்டோட பூஜை அறையில் இருக்கலாம். ஆடிப்பூரத்தன்னைக்கு இப்படிப்பட்ட வழிபாட்டை செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார பிரச்சனைகள்லாம் குறையும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே கிடைக்கும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.